Hello students, welcome to my channel. So இந்த ஒரு வீடியோவில் 8th standard second midterm உடைய ஒரிஜினல் கொஷின் பேப்பரோடைய மாடல் கொஷின்ஸ் பார்த்துடலாமா? சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மட்டும் கிடையாது, பப்ளிக் வரைக்கும் உங்களுக்கு என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் கொஷின் இதெல்லாம் படித்தா நல்லா மார்க் வாங்கலாம், அந்த மாதிரி எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு அனைத்து வினாக்களுக்கு விடையளிக 15 மார்க்கில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், பொருள் தருக, பொறை யானர் அப்படின்னு பிரித்தெழுதுகளை வந்து பார்த்திங்கன்னா கண்ணோடாது ஆ வந்து மட்டுமல்ல, சேர்த்து எழுதுகளை கயிறு ப்ளஸ் கட்டில் என்று ப்ளஸ் 5. 4வது கோடிட்ட இடத்தை நிரப்புக. காட்டிலிருந்து வந்த டேஷ் கரும்பை தின்றது. ஹா பண்பு எனப்படுவது டேஷ். சரியான விடையை எடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன், பசியால் வாடும் டேஷ் உணவளித்தல் நமது கடுமை. செகண்ட் ஒன், கனகச்சுனை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பொறுத்துக. இரவு பகல், திருவாசகம் படித்தான், ஆடுகோடி, கருங்குவலை, சாலவும் நன்று. அகர வரிசைப்படுத்துகளை பார்த்து எழுதுங்க. ஸோ படகம், தவில், கணப்பறை, பேரியால் இந்த மாதிரி ஒரு சிலது கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எவையேனும் 4 வினாக்களுக்கு மட்டும் விடை எழுதுகளை தமிழ் இசையோடு இணைந்து இசைக்கும் இசைக்கருவிகளாக சுந்தரர் கூறுவன யாவை? 8th ஒன், முறை பொறை என்பதனுக்கு கலிந்தொகை கூறும் விளக்கம் யாது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க். 9th ஒன் பாருங்க, மண்பாண்டம் சுடுமண் சிற்பம் ஒப்பிடுக. 10th ஒன், அரசன் தண்டிக்கும் முறையாது. 11th ஒன், பயிர்கள் வாட்டமின்றி கிளைத்து வளர தேவையானது யாது? அதுக்கப்புறம் வந்து எவையேனும் 2 வினாக்களுக்கு விடை தருகளை வந்து பாருங்கள். 4th ரோமனில், அதாவது 12th ஒன், உழவர்கள் எப்போது ஆரவார ஒலி எழுப்புவர்? 13 அன்மொழி தொகையை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். 14th, உழவு தொழில் பற்றி தகடூர் யாத்திரை கூறுவன யாவை? அதுக்கப்புறம் 5th ரோமனில் எவையேனும் 2 வினாக்களுக்கு விடையளிக. 15th ஒன், மழையின்மையால் செடிகள் வாடிய நிலையை விளக்குக. 16 கரூர் மாவட்டம் பற்றிய செய்திகளை சுருக்கி எழுதுக. 17 பாருங்க, இயல்பு புணர்ச்சி எடுத்துக்காட்டுடன் விளக்குக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின்ங்க. 18 மரபு தொடர்களை தொடரில் அமைத்து எழுதுக. வாழையடி வாழையாக எடுப்பார் கைப்பிள்ளை. ஸோ கலை சொல்லாம் வந்து எல்லா புக்கில் இருக்கிறதும் படிச்சுக்கலாம் நம்ம. 20th அடிமாறாமல் எழுதுக வந்து விடல் என முடியும் குரல், ஆற்றுதல் என்பது என தொடங்கும் பாடறிந்து ஒழுங்குதல் பாடலை வந்து எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் வந்து பாருங்கள், எவையேனும் ஒன்றுக்கு மட்டும் விடை தருகல. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கட்டுரை எழுதுக. இருப்பிட சான்று வேண்டி வட்டாட்சியருக்கு விண்ணப்பம் தருக. ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் தான் நீங்கள் படித்தாலே போதும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ரொம்ப சூப்பராக வந்து மார்க் வாங்கிடலாம். ஸோ 8th தானே அப்படின்னு வந்து படிக்காமல் விட்டுறாதீங்க. நல்லா படித்தா சூப்பராகவே வந்து தமிழில் நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இது மட்டும் கிடையாது, இது மாதிரி எல்லா கொஷின்ஸ் பேப்பர் எல்லா சப்ஜெக்ட்டும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.